ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அப்புக்குட்டி சமையலில் நம்ம உங்கள் வீட்டில் வந்து தோசை மாவு இருக்கான்னு சொல்லி கேட்டிருந்தோம். அது நான் வேறு ஒன்றும் இல்லைங்க, தோசை மாவு தான் நான் சொல்லியிருந்தேன். இப்போது அடுப்பில் வந்து தோசைக்கல் வச்சுருக்கோம். கல் நல்லா காஞ்சிருச்சு. அதனால் இப்போ வந்து தண்ணி ஊற்றி தெளித்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தோசை மாவு இருக்குல்ல, அதை வந்து தோசை மாவு பதத்துக்கு நல்லா கலந்துட்டு அதை வந்து தோசைக்கல்லில் ஊற்றி எடுத்துக்கலாம். தோசை ஊற்றுறது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மொத்தமாக ஊற்றிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து நம்ம செய்ய போகிறதுக்கு வந்து கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தோசை மாவு ஊற்றுனதுக்கு அப்புறமேட்டு அதுக்கு மேலே வந்து 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் சுற்றியும். இப்போது தோசைக்கல்லில் தோசை ஊற்றுனதுக்கப்புறம் இப்போ வந்து நான் வந்து தோசை மேலே எண்ணெய் ஊற்றுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் இப்போது இந்த தோசையோட ஒரு ஸ்பெஷல் சீக்ரெட்டு. இப்போ அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு எடுத்திருக்கேன். அதாவது உங்கள் வீட்டில் என்ன தோசைக்கு ஏதாவது குழம்பு வச்சுருப்பீங்களே, அந்த குழம்புல 2 கரண்டி வந்து குழம்பு எடுத்து ஊற்றிக்கோங்க. அது 2 கரண்டி குழம்பு ஊற்றுனதுக்கப்புறமேட்டு ஒரு முட்டையை வந்து நல்லா உடச்சி ஊற்றிக்கலாம். அதுக்கு முட்டையை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமேட்டு ஒரு பிடி வந்து ஒரு கைப்பிடி வந்து வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமேட்டு லைட்டாக கொஞ்சமாக வந்து உங்களுக்கு வேணும்னா உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி குழம்புல உப்பு இருக்குன்றதுனால நான் உப்பு போடலை. நல்லா கலந்ததுக்கப்புறமேட்டு தோசை மேலே இந்த கலவை வந்து மேலே ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் தோசை ஃபுல்லாக. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வெங்காயம் நறுக்கி வச்சுருப்பீங்களா, அந்த வெங்காயத்தை வந்து மேலே நல்லா தூவி விட்டுக்கோங்க. தோசை வெந்துருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்திங்கனாவே தெரியும். இப்போ வந்து தோசை வெந்துருச்சு நம்மளுக்கு. இடையில வந்து இதுக்கப்புறம் தோசை வெந்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா இடையில வந்து ஒரு 4-5 கொத்து மாதிரி கொத்தி விடுங்க. அப்போ தான் உள்ளே வந்து வேகாமல் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் வேகும். அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து நம்ம கொத்தி விடுறது. இப்போது தோசை நல்லா வெந்துருச்சு. இப்போ தோசையை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போடும்போது பார்த்து திருப்பி போடுங்க. ஏன்னா தோசை அது வந்து தெரிச்சிட போகுது. அதனால் இப்போ பார்த்து திருப்பி போட்டாச்சு. நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா தோசை வந்து வெந்துருச்சு. இப்போ தோசை வெந்தாலும் மேலே வந்து ஒரு 4-5 கொத்தி விட்டிங்க அப்படின்னா உள்ளே வேகாமல் இருந்தாலும் வெந்துடும். இந்த தோசை பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு தோசை 1.5 தோசை தான் சாப்பிட முடியும். அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. இதை வந்து உங்களுக்கு வந்து சட்னி இல்லாட்டி குழம்பு ஏதாவது சைட் டிஷ் ஏதாவது இருந்து வச்சு சாப்பிடலாம். இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அடிப்பக்கம் வெந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இதை செஞ்சு பாருங்கள். அப்புக்குட்டி சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.